வணக்கம். ஈரானில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற யுத்தமானது உலகத்தின் ஒவ்வொரு நாடுகளையும் பொருளாதார ரீதியாக மிக பெரும் பாதிப்புகளையும் அதிர்வுகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது. கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன். இந்த யுத்தமானது அமெரிக்காவில் மற்றும் இஸ்ரேல் இரண்டு நாடுகளும் இணைந்து நடத்துகின்ற இந்த யுத்தத்தால் பெருமளவான அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் வீடுகளை, உயிர்களை எல்லாவற்றையும் இழந்து ஒரு நிற்கதியான நிலையிலே இருக்கின்றார்கள். உண்மையில் யுத்தம் என்பது மிக கொடூரமானது, கொடுமையானது. எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும், உலகத்தின் எந்த பகுதியில் யுத்தம் நடந்தாலும் அதை நியாயப்படுத்த முடியாது. அமைதி வழியில் பேச்சுவார்த்தைகள் மூலமாக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வை காண்பதுதான் இந்த உலகத்தின் அமைதியான பக்கங்களை விரும்புகின்ற மனிதர்களுக்கு ஒரே ஒரு தீர்வாக இருக்க முடியும். எமது நாட்டில் கூட யுத்தம் மிக பெரிய மனித பேர் அவலங்களையும் பொருளாதார ரீதியான இழப்புகளையும் மக்களை சுடுகாட்டுக்குள் இறக்கிய ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. ஆகவே யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட ஒருவன் அல்லது ஒரு மக்கள் ஆக நாங்கள் இந்த யுத்தத்தின் வழிகளை அறிந்து கொள்ளக்கூடியமாக, உணர்வு கொள்ளக்கூடியமாக இருக்கின்றோம். இந்த யுத்தம் மக்கள் மீது மிகுந்த பேரவலத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது சரி பிழைகளுக்கு அப்பால் நியாயப்படுத்தப்பட முடியாத ஒரு யுத்தமாகவே இருக்கிறது. ஏனென்றால் இங்கே இரண்டு நாடுகள் அரசாங்கங்கள் மோதிக்கொள்கின்ற போது தனியே இராணுவமும் மட்டும் அல்லது அரசாங்கத்துக்கும் இடையிலே மட்டும் நடக்கின்ற ஒரு யுத்தமாக இருந்தாலும் கூட அங்கே பாதிக்கப்படுவது அரசாங்கங்களை விட, நாடுகளை விட அங்கே வாழ்கின்ற பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். உக்ரைன் ரஷ்யா மோதலாக இருந்தாலும் சரி, பாலஸ்தீனத்தின் மீது காசாவில் இஸ்ரேல் மேற்கொள்கின்ற அந்த மோதலாக இருந்தாலும் சரி, இன்று ஈரானில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த யுத்தமாக இருந்தாலும் சரி, அது நியாயப்படுத்தப்பட முடியாதது. அதை உலக நாடுகள், அமைதியை விரும்புகின்ற உலக நாடுகள் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்து இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை காண வேண்டியது முக்கியமாக இருக்கிறது. ஏனென்றால் யுத்தத்தின் கொடூரங்கள், அழிவுகள், இழப்புகள், வலிகள், வேதனைகள் ஏராளமானவர்களை பாட்டி வதைக்கிறது. இன்று உயிரிழந்தவர்கள், அங்கவீனம் உற்றவர்கள், காயம்பட்டவர்கள், அவர்களது உறவுகளை இழந்தவர்கள் என்று வலி மிகுந்த பக்கங்கள் இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த யுத்தம் நியாயப்படுத்தப்பட முடியாதது ஒன்றாக இருக்கிறது. யார் செய்தாலும், தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி, அல்லது தீவிரவாதிகளுக்கு துணை போகின்ற ஒரு நாடாக இருந்தாலும் சரி, அவற்றை அமைதி வழியில், சமாதானமான வழியில் பேசி தீர்ப்பதுதான் உகந்த ஒரு மாற்று வழியாக இருக்கிறது. இன்று ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த யுத்தம் பல நாடுகளை மிக பெரிய அளவிலான வங்குரோத்து நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது. இன்று பொருட்களின் விலைகள் அதி உச்சத்துக்கு சென்றிருக்கிறது. மக்கள் வாழ்வாதாரத்துக்காக மிக பெரிய பெரிய விலைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்து பெட்ரோலிய பொருட்கள் மற்ற நாடுகளுக்கு செல்ல முடியாத இருக்கின்ற காரணத்தால் அதை நம்பி வாழ்க்கை நடத்துகின்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் மிகப்பெரிய சிரமங்களாக இருக்கிறது. போக்குவரத்து துறை பாதிக்கப்பட்டதனால் பொருள் வளங்கள் மிகுந்த சிரமமானதாக இருக்கிறது. ஒவ்வொரு நடவடிக்கை, மருத்துவ பொருட்கள், உணவுப் பொருட்கள் எல்லாமே தடைப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இன்று உலகம் மிகுந்த பேராபத்தையும் சிரமத்தையும் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறது. ஆகையால் இந்த மக்களின், இந்த உலகத்தின் ஒரே ஒரு எதிர்பார்ப்பு அமைதியும் சமாதானமும்.
இதற்கான பிராயச்சித்தங்களாக வழங்கி பேச்சுவார்த்தைகள் மூலமாக இதை தீர்க்க வேண்டும் என்பதுதான் இன்று உலகம் எதிர்பார்க்கின்ற ஒரு தீர்வாக இருக்கிறது. இது சம்பந்தமான உங்களது அபிப்பிராயங்களை தெரிவியுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.